முக்கிய செய்தி, தொகுதி மறுவரையறை மசோதாவை எதிர்த்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நாளை தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாக, தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், நாளை தொகுதி மறுவரையறை தொடர்பாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படக்கூடிய இந்த தனி தீர்மானம் குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சரவணன். தமிழக சார்பாக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நாளை தொகுதி மறுவரை தொடர்பாக தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார். மிக முக்கியமாக சனிக்கிழமை தான் மிக முக்கியமாக தொகுதி மறுவரை தொடர்பாக அனைத்து எம்பிக்களும் அழைப்பு எடுக்கப்பட்டு 20 எம்பிக்கள் தாவிக கூட்டணி கட்சி உட்பட பங்கேற்று பல்வேறு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள். இன்று தமிழக முதலமைச்சர் நாளை மிக முக்கியமாக தனி தீர்மானம் கொண்டு வருகிறார். அந்த தீர்மானத்தை பொறுத்தவரைக்குமே 50 ஆண்டுகால தொகுதி மறுவரை தடையை நீக்கவும், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்திடவும், மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை 550 இருந்து 850 அதிகரிக்கவும் கொண்டுவரப்பட்ட அரசியல் சட்டத்திருத்த மசோதா தோல்வியடைந்து இந்நிலையும் மீளவும் மேற்குறிப்பிட்ட அரசியல் சட்டத்திருத்த மசோதா கொண்டுவரப்பட உள்ளது என அடிப்படையில் 1921 பிறகு எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டு தொகுதி மறுவரை செய்தாலும் மக்கள் தொகை சிறப்பாக கட்டுப்படுத்துவதில் தமிழ்நாடு தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதித்துவம் நிரந்தரமாகவும் பாதிக்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மை. குறிப்பாக ஒன்றிய அரசு அளித்த உத்தரவின்படி மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தி நல்ல பொருளாதார வளர்ச்சி கண்டு நல்ல சுகாதாரம் மக்கள் நல திட்டங்களை மேற்கொண்டு வரும் எந்த ஒரு மாநிலமும் தொகுதி மறுவரையால் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வது ஒன்றிய தலையாய கடமையாகும் எனவும், எனவே தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கையாக 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கு மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும், மேலும் தற்போது மக்களவை மாநிலவையினுடைய விகிதம் 2.2:1 என்ற அளவிலே நிலைநிறுத்தும் வேண்டும் என்றும், அதே வேளையில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டையும் காலதாமதமின்றி தற்போதுள்ள 543 தொகுதிகளில் அடிப்படையிலே 2029ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட தகவலாக இருக்கிறது. மேலும் நாடாளுமன்ற மக்களவை மொத்த உறுப்பினர் 543 நிலையிலே நிரந்தரமாக இருக்க வேண்டும் எனவும், தற்போதுள்ள மக்களவை குறிப்பாக உறுப்பினர்கள் இடங்களின் எண்ணிக்கை மாநிலங்களிடையே, அதாவது விகிதாச்சார பிரதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என நாளை இதை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தீர்மானத்தை கொண்டு வர இருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி முறைகளுக்கு எதிரான சூழல் தமிழகத்திலிருந்து கடந்த ஆட்சி காலத்தில் குரல் வருவதை அதே வலுவான கொண்டே தாவேக அரசு தற்போது கொடுத்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி நௌசாத்.